லக்ஷ்மீநாசமாரம்பாं நாதயாமனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ரமேஜா மாத்திரு யோகேந்திர பாதரேகாமயம் சதா சதா யத்தாத்மஹத்தாந்த ராமானுஜ முனிம் பஜே. கஸ்தூரி திலகோத்வல புண்டரீக அதிகம் கவேரவத்தமே துவம் காளி ஓமோலேகம் சிவீனம் ராஜ்யம் பத்யன்மானேஸ்வரம் பதேயாயவதேகூசம் ஸ்ரீரங்கம் பதே கதாது வசனம் நேவேய பூயோ பயம். ஆவதார்த்தி பிரமாசமதவிதோ பத்ததீஷ்டஸ்ய ஆசக்கியுந்தும் பிரியதகதரீம் ஜெயத் பத்மயோயந்தாம் பிராதுர்பாவைரிவிசமது சமர்த்ததேசவியத்யசம் துரோட்சிப்தஸ்ய மதுரதாதுத்தவதாமே தரங்கை அன்னவயர் பொதுவை ஆண்டாளருக்கு பண்ணதிருப்பாவல்வதியை சேர்வாடி கொடுத்தாள். நற்பாமாலை பொம்மலை கொடுத்தாள் சொல்லு சொல்லி கொடுத்து விடக்கூடிய செல்வாவை பாடியருட வல்லவருடைய ஆராடி தெய்வங்களை வைக்க நிவதி என்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருடிகளே சரணம். நேற்றைய பாடல்ல 10 பேரை எழுப்பி கொண்டு 10 பேர் என்பது 1000 பாடியிலே பெரிய உபலட்சணம். 10 லட்சம் ஜனத்துக்கு சமம். முதல் 5 பாடலில் பறவை அந்தரியாமை அர்ச்சாவதாரங்களை சொன்னாள். அடுத்த 6லேருந்து 14 15 வரைக்கும் பாகவத சம்ஸ்லேஷம் முக்கியம் என்பதை சொன்னாள். பாகவத பெருங்கூட்டமாக கூடி நந்தகோமனுடைய மாளிகைக்கு போகிறாள். கொடிகள் தோரணங்கள் எல்லாம் கட்டி வாயிற்காப்பவனை சேவிக்கிறார்கள். கதவு தருவா எண்ணுகிறார்கள். 2 பேருக்கும் சம்பாதம் நடக்கிறது. அவன் உள்ளே இவர்களை புக விடுகிறான். முதற்கட்டிலே அந்த அரண்மனையிலே முதலாவது அறையிலே நந்தகோபர் எழுந்துள்ளிருக்கிறார், படுத்திருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டிலே யசோதை பிராட்டி படுத்திருக்கிறாள். அதற்கு அடுத்த கட்டிலே கண்ணன் படுத்திருக்கிறார். அதற்கு அடுத்த 4வது கட்டிலே பின்பக்கத்திலே பலராமர் படுத்திருக்கிறார். இந்த கிரமத்திலே பாடுகிறார்கள் அவர்கள். 7வது பாட்டிலிருந்து ஒவ்வொருவராக தேவதைகள் எல்லாம் எழுப்பி சொல்கிற பாடலை சொல்கிறார்கள் என்று சொல்லலாம். அம்பரமே தண்ணீரே சோரே, அம்பரமே நேச நிலைக்கதவு நீக்கு என்றவுடனே திருவாக்கும் காசர் முதலிகள் கதவை இவருடைய திறந்து உள்ளே போக அனுமதித்தான். கிருஷ்ணனுக்கு முன்னால் யசோதையும் பின்னால் பலராமன் இருந்து அவனை ஆய்ப்பாடி பெண்கள் களவு காணாமல் காவலிட்டு வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அனிருத்தனை அளவு செய்து கொண்டு சென்ற பெண்கள் அவனுக்கு காரணமாக இருந்தார்களே. சாட்சான் மன்மதனுக்கும் மன்மதனாயிருப்பவன் எனப்பட்ட கண்ணனையும் கடவு செய்து விடுவார்கள் என்று பயமே இதற்கு காரணம். வியாக்கியானம் அம்பரமே முதலில் யசோதையை எழுப்ப வேண்டியது முறையாயிருக்க நந்தகோபரை எழுப்புவானேன் எனில் அவரே முதல் கட்டிலே கிடந்தார். பிரஜையை ஒருபுறமும் பதியை ஒருபுறமும் அணைத்து கொண்டு கிடந்த வேண்டியவளாகியாரே யசோதை நந்தகோபருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவிலே கிடப்பது பொருத்தம் உள்ளது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். நாங்கள் ஒன்றும் வழங்காத கருமிகள் வாசல்லையா கிடக்கிறோம்? சர்வருக்கும் தாரக போஷக போக்கியங்களை எல்லாம் அளிக்கும் உம்முடைய திருமுன்பே என்றோ விண்ணப்பம் செய்வது? யாசகர்கள் வாசித்து பெற்றால் அல்லது உயிர் வாழ மாட்டாதா போல எல்லாருக்கும் கொடுத்தால் அல்லது தரிக்க மாட்டாத உம்மிடமெல்லாம் வந்திருக்கிறோம். அம்பரம் இந்த பாடல்ல முதல் வரியில அம்பரம் என்பதும் 5வது வரியிலே அதே அம்பரம் என்பதும் 2 பொருள்களை குறிக்கும். அம்பரமே தண்ணீரே சோரே என்பது அம்பரம் என்பது வஸ்திரத்தை குறிக்கும். சுக்லாம்பரதனம் விஷ்ணும், அது வஸ்திரத்தை குறிக்கக்கூடியது. 5வது பாடல்ல வருகிற அம்பரம் ஆகாசத்தை குறிக்கக்கூடியது. ஒரு சொல் 2 பொருள்பட இந்த பாடலிலே வருகிறது.
அம்பரம் என்னும் வடசொல் வஸ்திரம், ஆகாசம் என்னும் பொருள்களை கூடியது. ஆகாசம் என்னும் பொருளில் 5ஆம் அடியிலும் இங்கு பிரயோகிக்கப்படுகிறது. அம்பரம் என்று இங்கு வஸ்திரத்தை சொன்னது போக்கிய பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் உபலட்சணம். தண்ணீரே இது தாரக பொருள் எல்லாவற்றுக்கும் உபலட்சணம். சோறு இது போஷக பொருள் அனைத்துக்கும் உபசட்சணம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், எல்லோருக்கும் தாரக போஷக போக்கிய பதார்த்தங்களை அளிக்கும் நீ. உண்ணுஞ்சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றும் வாசுதேவ சர்வம் என்றும் எங்களுக்கு தாரக போஷக போக்கியமாக இருப்பவர் அல்லவா, உன்னிடத்தில் நீ காவல் காத்து வைத்திருக்கிறாய். இந்த அம்பரமே தண்ணீரே சோரே என்பது மகாலட்சுமியினுடைய ஸ்ரீசுக்தத்தில் வரும். சுத்தி வாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மிநாசயாம்யகம் அபூதிப சமருத்திஞ்ச சர்வான் நிருடதமே கிரகாது. ஷுத் அப்படின்னா பசி, விபாசம்னா தாகம். ஷுத் விபாசா மலாம் ஜேட்டா, மலாம் ஆணவம் கர்மம் மாயி. இவைகளுக்கெல்லாம் எதிர்ப்படமானவை எங்களை விட்டு போகட்டும் அப்படின்னு பிராட்டிக்கிட்ட பிரார்த்தனை. இதெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்னா, பசியை போக்கணும்னா தானியங்கள் விளையணும், வயல்கள் நிரம்பி இருக்கணும். பிபாசம் தாகத்தை போக்கணும்னா நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட போய் தேர்த்தம் எங்கே கிடைக்கிறதுனா பைப்பு திறந்தா தேர்த்தம் கிடைக்கும். பைப்பு எங்கே கிடைக்குன்னா ஓவர் டேங்கிறது கிடைக்கும். ஓவர் டேங்கிறது எங்கே கிடைக்கிறதுனா ஒன்றும் புரியாது, யோசிக்கும். அரிசி எங்கே கிடைக்கிறதுனா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் சொல்லுவோம். அவருடைய ஆரிஜின் எல்லாம் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது குழந்தைகளுக்கு முக்கியம். அது மாதிரி அம்பரமே தண்ணீரே சோரே ஒவ்வொன்றும் தாரகம் போஷகம் போக்கியம். இவை வழங்கவே இவன் கர்த்தனன் போலும் வள்ளல் என்று கீர்த்தியை பெறுவதற்காக கொடுக்க என்றைக்கே சுயம் பிரயோஜனமாக கொடுப்பதுதான் உத்தமம். கிருஷ்ணனை பற்றி தந்ததினால் எங்களுக்கு சுவாமியாயிருப்பவனே, எம்பெருமான் மற்றையோர் பெண்களுக்கு தானம் வழங்க அதிகாரம் இல்லை என்று எங்களுக்கு எதையும் வழங்க மாட்டார்கள். எங்களுக்கும் தாரகாதிகள் எங்களுக்கு ஒன்றையும் வழங்காதா இருப்பார். எங்களுக்கும் தாரகாதிகள் எல்லாமான கண்ணனை கொடுப்பார் நீரே ஆகையாலே நீரே எங்களுக்கு சுவாமி. நந்தகோபாலா, நந்தகோபன் குமரன் என்று உம்முடைய சம்பந்தத்தை இட்டென்றோ நாங்கள் அவனை ஆசைப்பட்டிருப்பது. பெற்று தந்த நீர் குறையும் தலை கட்ட வேண்டாமா? நாங்கள் தந்தகோபன் குமரன் என்று அவனை சொல்லுமா போல அவனும் எங்களை தாராபத்திரி கிருதா என்று சொல்லும்படி செய்வீராக. எழுந்திராய், உதாரராய் இருந்து வைத்து உறங்கலாமா? எழுந்திருப்பீர். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். கேட்பாருக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராக பிரசித்தி அடைந்த இது அதன் பின்பு நீர் இப்படி உறங்குகை அழகியதா இருக்கிறது. எம்பெருமான் எழுந்திராய், எனக்கு சுவாமியா இருக்கைக்கு அடையாளம் இதுவா? உடைமை தன்னை தேடி வரவிருப்பதோ உடையவனுக்கு அழகு. நந்தகோபாலா எழுந்திராய், உன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாது நீர் எழுந்திருக்க வேண்டாமா? கோகோப கோபிகளை பாலனம் செய்பவன் என்னும் பெயரை சுமந்து கொண்டு எழுந்திருக்க ஆவதன். இதுல குலசேகரர் பாடுறார், கிருஷ்ணனுடைய பாலசேஷ்டிதங்களெல்லாம் பெற்றவர்களான வசுதேவரும் தேவையும் இவை ஒன்றையும் காண கிடைக்கவில்லை. நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா வசுதேவன் பெற்றிலனே. அப்படிப்பட்ட பாக்கியசாலியான நந்தகோமனுடைய மாளிகை நின்று கொண்டு அவனோடு சாவுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் இப்படி நந்தகோபரை எழுப்பின உடனே அவனும் உணர்ந்து உள்ளே போக அனுமதித்தமை தோற்ற கிடந்தான். உள்ளே சென்று 2ஆம் கட்டில் உள்ள யசோதை பிராட்டியை எழுப்புகிறார்கள். அடுத்த 2 அடிகளிலே கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே, வஞ்சி கொம்பு போல இருக்கும் ஸ்திரீகளுக்கு தலைவியா இருப்பவளே, ஒரு செடி வாடி போக ஆரம்பிச்சுன்னு சொன்னா முதல்ல இலை வாடும், கொழுந்து வாடும், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேறு வரைக்கும் வந்துடும். கொம்புக்கு ஒரு குறை நேர்ந்தால் கொழுந்து வாடுமா போலே ஸ்திரீகளுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் இவன் முகம் வாடும் என்று பாவம். கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே, ஆண் பிள்ளையான நந்தகோபரே உணர்ந்த பின்பு பெண்ணின் வருத்தம் அறியுமவளான் நீ உறங்கலாமா? கொழுந்தே நாரினாம் உத்தமம் வதூஹு என்று பெண்களுக்கெல்லாம் உபலட்சணமா இருப்பவளே, நீயும் முகம் காட்டாமல் தன்னையும் பிறவற்றையும் பிரகாசிக்கும் விளக்கை வைத்திருக்கிறாய்.
நீயும் முகம் காட்ட மாட்டாய், கிருஷ்ணனையும் எங்களுக்கு காட்டாமல் ஒழித்து வைப்பாய். அவன் ஆயர்பாடிக்கு அணிவிளக்கு, நீயோ குலவிளக்கு, அவனோ ஆயிரகுலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு. அப்படி இருக்க எங்கள் நெஞ்சிலே இருள் கவித்திருக்கை ஆவதென் ஒழுந்தே குலவிளக்கே. இவருடைய பிள்ளையாகிய அவனும் அமரருக்கு அமுதேந்த ஆயர் கொழுந்தை என்றும் ஆயர் வாடிக்கு அணி விளக்கே என்றும் சொல்லப்பட்டான் என்றோ. பெருமாட்டே என்பதற்கு கண்ணனை பெற்றுக் கொடுத்த சுவாமினி ஆனவளே, இவருடைய எம்பெருமான் நந்தகோபாலனாகவும் எம்பெருமாட்டி யசோதையாகவும் இருக்கிறபடி கண்ணன் எம்பெருமான் ஈஸ்வரியும் சர்வபூதானாம் என்கை தவிர்த்து எம்பெருமான் தந்த நந்தகோபாலா எம்பெருமாட்டி யசோதா என்னும்படியாக இங்கே பாரதந்திரின் எல்லை. எம்பெருமாட்டி ஸ்ரீ பூமி நீலாசகேதனாய் உன்னை பார்த்திருக்கும்படி என்றோ உன் பெருமை இருப்பது. அசோதாய் பெண் பிள்ளையாகையாலே பிரிந்து படும் தோஷம் அறிவாயே. கிதகாமராசன் நந்தகோபரும் மனமிழகிய முன்பு பிரிய பரம்பரையான நீ கடின சித்தையாய் இருக்கலாமா? அஞ்ச உறப்பாள் அசோதை என்று நினைக்கல்லவா உள்ளனும். யசோதா யசஸை தருபவள் என்னும் பெயர். இதுல ஒரு சூட்சமான அர்த்தம் இருக்கு. நந்தகோபர் முதல்ல படுத்திருக்கிறார், யசோதை நடுவிலே படுத்திருக்கிறார், அந்த பக்கம் கண்ணன். யசோதை நந்தகோபன் பக்கல் அணைத்து கொண்டு கிடக்கும் போது கணவனை ரசிப்பிக்க வைக்க வேண்டி, சந்தோஷப்படுத்த வேண்டி, மறுபுறம் கண்ணனை அணைத்து கொண்டு படுக்கிறபடி பிரஜைகளை ரட்சிக்கும்படி, அவர்களை காப்பாற்றும்படி, இவர்கள் செழித்திருக்கும்படி, ஆனால் 2 கோடியிலும் தாயார் சேருவாள் அப்படின்னு பெரியவா நிர்வாகம். பெருமாள் கோஷ்டியில் சேருவா, பாகவத கோஷ்டியிலும் பிராட்டி சேருவா, 2 பக்கமும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவா. நீ யசஸ்வி பாஜனம் நந்தகோபாலா என்றும் யசோதா என்றும் இவர்கள் கூப்பிடுவதிலிருந்து இச்சிறுவுகளின் மௌக்தியமும் யசோதா நந்தகோபர்களின் சௌலபியமும் வெளியாகிறது. அறிவுராய் நந்தகோபரை போல நீ எழுந்திருக்க வேண்டியதில்லை. நீ உணர்ந்தாலே எங்கள் குறையெல்லாம் தெரிந்துவிடும். இப்படி எழுப்பிய உடனே யசோதையும் உணர்ந்தமை தோற்ற இருக்க உள்ளே சென்று கண்ணனை எழுப்புகிறார்கள். அம்பரம் உடறுத்து கரே நிபதினே தோலே வாமனோ பூத வாமனகா. கையில் நீர் விழுந்தவுடனே வாமனன் உயர வளர்ந்தான் என்கிறபடி ஆகாசவொளி முழுவதையும் வியாபித்து வளர்ந்த எல்லார் தலைகளிலும் தலையை வைத்தவர் தேவதேவனே. அம்பரம் உடறுத்து ஓங்கி நிருபாதிக ரட்சகனாகையாலே ரட்சகத்துவத்துமே விடைநீராக வளர்ந்தபடி உலகளந்த உதவுகிற குழந்தையை தழுவி கொண்டிருக்கும் தாயைப் போலே இருந்ததே குடியாக எல்லார் தலையிலும் திருவடிகளை வைத்தான். ஓங்கி உலகளந்த உத்தமன் உம்பர்கோமானே, குடியிருப்பை கொடுத்து தேவஜாதியை எழுதி கொண்டிருப்பவனே, அம்பரம் உடறு தோங்கி எங்களுக்கு உதவும் போது திருவிக்கிரமனாக ஓங்க வேண்டிய ஆகாசமும் வேண்டாம். உலகளந்த விமுகர் தலையிலும் காலை வைத்தவன் அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் என்று ஆசைப்படுவார் தலையிலே காலை வைக்கக்கூடாதா? உலகளந்த உலகம் முழுவதற்குமே உதவினவனாயிற்றே நீ, நாங்கள் இந்நிபூதிக்கு வெளிப்பட்டவர்கள் என்று நினைத்திருக்கிறாயா? இவற்றின் புறத்தான் என்றென்னோ என் உம்பர்கோமானே, அந்நிய பிரயோஜனர்களான தேவர்கள் அவர்களுக்கே நீ உதவுகிறாய். அனன்ய பிரயோஜனம் எதுவுமே எதிர்பார்க்காமல் வந்திருக்கிற எங்களுக்கு உதவக்கூடாதா என்று கேட்டுக்கிறார்கள். பிரம்மருத்ரேந்திராதிகளுக்கும் மேலானவன் என்பது தோற்ற நிற்கிறது. ஒருவன் குடியிருப்பை யாசித்தான், இந்திரன் தன்னுடைய லோகம் வேணும்னு. ஒருவன் திருவடிகளாலே உலகளந்தான், ஒருவன் அத்திருவடியை விளக்கினான், ஒருவன் அந்த நீரை தலையாலே தரித்தான். இவர்களில் யார் சுவாமி, யார் தாசபூதர்கள் என்பதை சொல்லவும் வேணுமோ? அது ஆகாசத்திலிருந்து கங்கை பரப்பிட்டு வருது.
அதை சதுமுகன் கையில், சதுமுகன்னா பிரம்மா, பிரம்மா 2 கையினாலையும் தீர்த்தத்தை வாங்குறாரு அர்க்கியம் கொடுக்கறதுக்காக, பாத்தியம் கொடுக்கறதுக்காக. சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில், சதுப்புஜன் மகாவிஷ்ணு அவருடைய தாள்ல பாதத்தில் அந்த நீரை சேர்க்கிறார். சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில், அந்த தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்த சங்கரன் சடையினில் தங்கி, சங்கரன் சிவபெருமான் அந்த தீர்த்தத்தை தலையிலே வாங்கி கொடுக்கிறார். கடுத்திழி கங்கை கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடினகரே அப்படின்னு பெரியாழ்வார் பாட்டு. இதுல யார் வசதி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த பெண்கள் கேட்கிறார்கள், உறங்காது எழுந்திராய், ரட்சகராய் இருப்பார் உறங்கலாமா? உலகளந்த உம்பர்கோமானே எழுந்திராய், யாசகராய் சென்று நீ உதவ கடவ, நீ நாங்கள் யாசித்த பின்பும் உதவாமல் இருப்பது, நிபுணரான இந்திராதிகளுக்கேயோ காரியம் செய்யலாவது, அதிநிபுணரான எங்கள் காரியம் செய்யக்கூடாதா? உறங்குவாரையும் தழுவும் உனக்கு உணர்த்து வந்தாரே தழுகை கடினமோ, அறிவற்ற காடு மேடுகளையும் தடவின திருவடிகளாலே அறிவுள்ள எங்களை தடவலாகாதா? மண்ணை ஆசைப்பட்டாருக்குத்தான் காரியம் செய்வாயா? உன்னை ஆசைப்பட்டார் எழுந்து போக வேண்டியதானே உம்பர் கோமானே என்று சொல்கிறாள். நித்தியமான சூரியர்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டு பரமபதத்தில் இருக்கும் இருப்பை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். நமக்கு தலையலங்காரமாய் தேவிகள் தொட்டாலும் சிவந்து காட்டுவதான திருவடிகளை கொண்டு காடுமடெல்லாம் அளப்பதே என்று அவர்களும் இச்செயலுக்கு தோற்றிருக்கும்படியே சொல்லிற்று. உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், சூட்டனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் அந்நீர் ஆட்டியன் தூபம் தரா நிற்கவே, அங்கோர் மாயையினால் ஈட்டியவண்ணை தொடு உண்ண போந்து விளையற்று வன்கூன் கோட்டினை ஆடனை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே என்று பாசனம். அதனால இந்த பசி தாகங்கள்லாம் போகணும் அப்படின்னா, விஸ்வாமித்தர் ராமனையும் லக்ஷ்மணனையும் வனத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அவருக்கு சிறுவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முதல்ல இதை சொல்லிக் கொடுப்போம் சொல்லி அவர்கள் உறங்கி விழித்து எழுந்தவுடனே பல அதிபலா மந்திரங்களை சொல்லி கொடுத்தார். இந்த பல அதிபலா தாகம் தெரியாது, தூக்கம் தெரியாது, பசி தெரியாது, அதை உபதேசித்தார். அந்த மாதிரியான மிகப்பெரிய உபதேசங்கள் எல்லாம் எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உறங்காது எழுந்திராய், இங்கு இந்த வடிவை சுருக்கவும் வேண்டாம், பெருக்கவும் வேண்டாம், இறக்கவும் வேண்டாம், அளக்கவும் வேண்டாம், எழுந்திருந்தாலே போதும், அழகை காட்டினால் போதும். உலகளந்த எழுந்திராய், உலகளந்த களைப்பினாலே இவன் உறங்குகிறான் போலும் என்று நினைத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள். நடந்த கால்கள் நொந்தவோ நடுந்தமால் வரைச்சுரம், கடந்த கால் பரந்தகா விரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாள் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கமால் வரைச்சுரம், இழந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம், பரந்தகா விரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்று திருமணிசை ஆழ்வார் பாடினார். இப்படித்தான் நீண்டு தாவி அசைவோ, அன்றி உலகம் அளந்த அசைவோ, தாளால் உலகம் அளந்த அசைவோ என்று ஆழ்வார்களும் பூவிவத்த பொன்னடிகளாலே பாரளந்த செயலை கண்டு வைத்தறியா நிற்கிறார்கள். இப்படி செய்கிறாரே என்று சொல்லி அப்படிப்பட்ட உலகளந்த விருத்தாந்தத்தை ஒம்பர் கோமான் இந்த பாடலே சொல்றார். அதுல என்ன வேடிக்கைன்னா, மகாபலியிடம் யாசகம் வாங்குவதற்காக எம்பெருமான் சிவன் நாராயணன் கசியபருக்கும் அதிதிக்கும் பிள்ளையாக பிறந்து ஒரு வாமனனாக அவதரித்து ஒரு தாளங்குடையோட சர்வ அலங்கார பிரம்மச்சார அலங்காரத்தோட மகாபலி யாகசாலைக்குள்ளே போகும் பொழுது அவர் அப்படியே மகாபலியும் மனைவியும் அவனை ஆனந்தமாக வரவேற்கிறார்கள். சுக்கராச்சாரியார் அசுரகுரு அவரை தடுக்கிறார். வந்திருப்பவன் சாமானியன் என்று நினையாதே என்று, யார் வந்தாலும் என்னிடம் கையேந்தி வருகிறான், எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்கிறான். எம்பெருமான் தன்னுடைய காலாலே 3 அடி மண் நிலம் வேண்டும் என்று கேட்கிறான். இதுதான் நான் பெரிய பிரமாதம், எதை வேணாலும் கொடுத்திருப்பேனே என்று சொல்லி அவள் நீர் வார்க்கும் கண்டிகையிலே நீரை வார்க்க அது கையிலே விழப்போகும் முன்னாலே சுக்கராச்சாரியார் கடைசி நேரமா முயற்சியாக ஒரு வண்டு ரூபம் எடுத்து அந்த கண்டியின் துவாரத்தை அடைக்கிறார். எம்பெருமான் கையிலே இருக்கிற பவித்திரத்தினாலே ஒரு குத்துகிறார். ஒரு கண் போய் சுக்கராச்சாரியார் வெளியே விடுகிறார்.
எதான் சொல்லுவார், கொடுப்பது அழுக்கறுப்பால் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். கொடுப்பது அழுக்கறுப்பால் சுற்றம். ஒருவர் எடுத்து கொடுப்பதற்கு முன்னே அழுக்கறுப்பான், இவருக்கு போய் 5 ரூபா கொடுக்கலாமா, இவனுக்கு போய் 2 ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு கொடுக்கிறவனை தடுக்கிறது மிகப்பெரிய பாவம். கொடுப்பது அழுக்கறுப்பால் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அந்த மாதிரி நீர் வார்த்த உடனே, கையிலே பட்ட உடனே திருவிக்கிரமாக கிடுகிடுன்னு ஓங்கி உலகளந்த உத்தமனாக எழுந்திருக்கிறார். இடுப்பிலே ஒரு பறை கட்டி கொண்டு தன்னுடைய வரவை தெரிவிப்பதற்காக மேலே 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 போய்கொண்டே இருக்கிறார். கை கவித்து பார்க்கும்படி இருக்கிறது அவருடைய உயரம். எழுந்தராய், அப்படிப்பட்டவன் எள்ளி இரவு என்று கேட்டிருந்ததெல்லாம் அழகியதா இருக்கிறது. கோவிந்த இதே பெரியாள் அழகா பாடுவார். மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சாரங்கபாணியே அச்சோ அச்சோ என்று இந்த பிள்ளைத்தமிழிலே பாடுவார். அவருடைய மகாவலியின் மகன் நமூசி என்பவன் இதை பார்த்துவிட்டு, இது பெரிய அநியாயம், கேட்ட பாதத்தாலே தான் அளக்க வேண்டும் என்று சொல்லி, என்ன இது மாயம், என் அப்பன் அறிந்தவன் இருந்த வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமசையை வானில் சுழற்றியே மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவாளனே அச்சோ அச்சோ என்று இதை அனுபவித்து பாடுவார்கள். ஆண்டாள் நாச்சியார் பார்த்தார். எப்படிப்பட்டவர் போய் 2 அடி நிலத்துக்காக யாசகம் கேட்டார். அதை மகாபலியால கொடுக்க முடியவில்லை. 3வது அடிக்கு நிலம் என்று கேட்கும் பொழுது தன்னுடைய தலையையே காண்பித்து அவரை அப்படியே பாதாளத்தில் அழுத்தினார் எம்பெருமான். நாம் இந்த திருப்பாவையிலே அவனுக்கு 3 அடிகள் கொடுக்க வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டாள். 3வது பாடலிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்றும், 17வது பாடலிலே அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும், 23ஆம் பாடலிலே அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் அந்த 3 வரிகளை கொடுத்து தன்னுடைய பாடலிலே சேர்த்து என்றைக்கும் அழியாத செல்வமாக, அதுதான் பாமாலை, அழியாத செல்வம், அதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே கொடுத்தார். இப்போ இவர்கள் சொல்லியும் அண்ணனான பலராமனை எழுப்பாமல் தம்மை எழுப்பது முறையல்லவே என்று சொல்லி கண்ணன் பேசாமே கிடக்கான். செம்பொற் கடலடி செல்வா, கிருஷ்ணன் பிறந்தது அவனுக்கு முன்னே பிறந்த உன் கால் நலத்தாலே என்றோ என்று அவன் திருவடிகளை கொண்டாடுகிறார்கள். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, கைங்கரிய செல்வத்தை பெற்றவன், கண்ணனிடம் நெஞ்சை பறிகொடுத்த கோபிகள் இனிதா இருப்பவையாலே அன்பு நிரம்பியவாய் கர்வமற்றவையான பலராமனுடைய பேச்சுக்களால் ஆஸ்வாசப்படுத்தப்பட்டார்கள் என்று எங்களை கண்ணனிடம் சேரவிடும் ஏற்றமும் உண்டே உனக்கு. பலத்திற்கு ஒரே இழுப்பிடமாக கொண்டுபடும் ஆதிசேஷனே இவன் என்பதை உணர்ந்தும் திருநாமத்தை சொல்லுகிறார்கள். படுக்கையிலே சாய்ந்தவன் உறங்குவது ஒழிய படுக்கைக்கு உறக்கம் என்பது உண்டா? உம்பியும் நீயும் உறங்கேலோர், இங்கு உனக்கு பவியனான அவனும் அவனுக்கு பின்போகும் நீயும் உறங்காது இருக்க வேணும். அவன் பிறப்பால் பாரதந்திரியம் கொண்டாடி உன்னை முன்னே எழுப்பச் சொல்லுகிறான். நீ சொரூபத்தால் பாரதந்திரியம் கொண்டாடி அவனை எழுப்பச் சொல்லுகிறாய். நீயும் உணர்ந்து அவனையும் உணர்த்துவாயாக. ஏன்னா, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நெல்கடவுள் என்றும் புனையாம் மணி விளக்காம், பூம்பட்டாம்புலகு மனையாம் திருமார்க்கு அரவு என்று சொல்லி அந்த ஆதிசேஷனே அல்லவா பலராமனாக அவதரித்திருக்கிறார். உம்பியும் நீயும் அகலையில்லேன் என்னும் பிராட்டியை பிரிந்து நெடுநாள் இருந்த பெருமாள் லக்ஷ்மணன் சென்ற பிறகு அயோத்தியில் வாழ சகிக்காமல் லக்ஷ்மணேனச்ச நாங்கதிம் என்கிறபடி இளைய பெருமாளோடு அடிச்சுவட்டை தொடர்ந்து போய் திருநாட்டுக்கு எழுந்தினார் என்றோ. உம்பியும் நீயும் உறங்கியேன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கும் இச்சமயத்தை கைவிட்டால் பிறகு நாங்கள் பட்டதெல்லாம் எங்கள் வாசலிலே நீங்கள் பட வேண்டும். செம்பொற்கடலடி, நாங்கள் உன் திருவடிகளிலே விடும் இத்தனை குணத்தை விட்டால் நீ எங்கள் காலிலே தனித்தனியாக விட வேண்டியிருக்கும் என்பதை நினைத்து பார். இரவில் நடலைகளெல்லாம் நாகனைத்தே சென்று உரைத்தே என்று அவனை பிரிந்திருக்கும் போது சொல்வார்கள். அவனோடு கூடியிருக்கும் போது தீமுகத்து நாகனை என்பார்கள். அவன் உகந்த போது நாகனை மிசை நம்பிரான் என்பார்கள். ஸ்ரீ குகப்பெருமாளும் மகாராஜாவும்
ஜடாயுவும் திருவடியும் விபீஷணாழ்வான் ஆகிய எல்லோருக்கும் இளைய பெருமாளே புருஷகாரம் என்னும் 6000படி அருளிச் செயல் அனுசந்திக்கத்தக்கது. இப்படியாக பிராட்டியனுடைய தசை என்ன, பிராட்டியின் நிலை என்ன சொல்லுகிற சம்பிரதாயத்தை என்பதை இந்த 17வது பாடல் நமக்கு குறிக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாத ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் சசிய பிரஜாபய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மயம் மகேசா கோபிராமணே பேசமஸ்திரித்தம் லோகா சமஸ்தா சிகினோ பவந்து. ஆண்டாள் திருவள்ளிலே சரணம். அடியேர் சீனிவாசராகவ ராமானுஜதாசன். முதல் பாட்டு வந்து வாய்ஸ் மெசேஜ் எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு? 26 நிமிஷம் ஓடி இருக்கு.